வணக்கம். ஜீரோதா பிளட்ஜிங்கில் இப்போ முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 15 நிமிஷத்தில் நாம் பிளட்ஜ் பண்ணுற ஸ்டாக்ஸு, இடிஎஃப், பாண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு இதோட கொலாட்ரல் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். இந்த அப்டேட் தான் புதுசாக கிடச்சிருக்கு. இதோட முழு விவரங்களும் நம்ம இந்த பார்க்கலாம் வாங்க. நாங்கள் புரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 வந்துட்டு இருக்கோம். ஸோ புதுசாக நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களுக்கே காண்டாக்ட் பண்ணலாம். ஜீரோதாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பனிங்காக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிட்டி லிமிட்ஸ்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். ஸோ என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மெசேஜும் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜீரோதாவில் கொலாட்ரல், அதாவது ஒரு ஸ்டாக்ஸையோ அல்லது இடிஎஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்டையோ பிளட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் தான் மார்ஜின் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். உடனே வந்து ரிசீவ் ஆகாது. இதனால் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல சிரமங்கள் வந்து ஏற்படலாம். ரொம்ப முக்கியமாக ஒரு ட்ரேடிங்கை வந்து புது பொசிஷன் எடுக்கும், அதை மெயின்டைன் பண்ணவும் மார்ஜின் வந்து கம்பல்சரி தேவைப்படும். ஸோ அந்த மார்ஜினை சிலர் வந்து கேஷாகவே வச்சுருந்துருப்பாங்க. கேஷாக வைக்க வேண்டாம்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸு, இடிஎஃப், பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்து பிளட்ஜ் பண்ணி கொலாட்ரல் மார்ஜின் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை பயன்படுத்தி இப்போ அந்த பொசிஷனை ட்ரேடிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ முன்னே வந்து ஒரு நாள் பக்கம் ஆகும் அந்த அமௌண்ட் வந்து உள்ளே வந்து அந்த மார்ஜின் வந்து சேரத்துக்கு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்ததுனால எந்த வித சிரமமும் இல்லாமல் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த கொலாட்ரல் மார்ஜினை நம்ம பெற்றுட்டு அதை நம்ம ஈக்விட்டியில் இன்ட்ரடே பண்ணுறதுக்கும் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த கொலாட்ரல் இப்போ பயன்படுத்திக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த பிளட்ஜிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஹோல்டிங்கில் வச்சுருக்கிற ஷேர்ஸையோ, பாண்ட்ஸையோ, இடிஎஃப்ஐயோ, மியூச்சுவல் ஃபண்டையோ நம்ம கொலாட்ரல் ஆஃபர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹேர்கட் பர்சன்டேஜ் போக மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம கொலாட்ரல் மார்ஜினாக வாங்க முடியும். ஸோ அப்படி வாங்கி ஒரு புது பொசிஷன் எடுக்கிறதுக்கோ அல்லது ஆல்ரெடி வச்சுருக்க பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இந்த மார்ஜினை நம்மளால் பயன்படுத்த முடியும். இங்கே ஒவ்வொரு ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஹேர்கட் பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். உங்கள் ஹோல்டிங்கில் நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அது பக்கத்துலேயே எவ்வளோ ஹேர்கட் பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிளட்ஜ் பண்ண அந்த கொலாட்ரல் மார்ஜின் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்படிங்கிறதுனால நாம் எடுத்து வச்சுருக்க பொசிஷனில் ஏதாவது ஒரு பிக் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்டிஎஃப் பொசிஷனும் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த எம்டிஎஃப்பை சில டைம் வந்து க்ளோஸ் பண்ணவும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் நம்ம ஃபண்டை வந்து உள்ளே கொண்டு வரணும். அந்த டைம் வந்து ஃபண்டு நம்மளால் கொண்டு வர முடியல, ஃபண்ட் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா ஆல்ரெடி வச்சுருந்த ஹோல்டிங்கை நம்ம செல் பண்ணிவிட்டு அந்த மார்ஜினை இதுக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்கும். இப்போ அப்படி இல்லாமல் நம்ம 15 நிமிஷத்தில் பிளட்ஜ் பண்ணி மார்ஜினை பெற முடியும். ஸோ இந்த பிளட்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு மொபைல் ஆப்லேயும் அண்ட் ப்ரௌசர்லேயும் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ கைட் மொபைல் ஆப்பில் இந்த ஐடியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் கன்சோல் கீழே போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்போ அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அடுத்த பேஜை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளட்ஜ் ஹோல்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பிளட்ஜ் பண்ண முடியுமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும் பாருங்கள். அதோட ஹேர் கட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு காட்டுது, ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. ஸோ கொலாட்ரலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஈஸியாக வந்து இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். ஸோ எப்படி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் வந்து இங்கேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஹேர் கட் பர்சன்டேஜ் போக கொலாட்ரல் மார்ஜின் எவ்வளோ வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத. அண்ட் எது வேணுமோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளட்ஜிங் குவான்டிட்டி வந்து இருக்குது, நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்க அத்தனையும் பிளட்ஜ் பண்ணணுமா இல்லை நீங்கள் விருப்பப்பட்டதை மட்டுமே வந்து பிளட்ஜ் பண்ணணுமா அப்படிங்கிற எடிட் வந்து கொடுத்துட்டு கண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ண சொல்லி கேட்கும். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் ஸ்டெப் இருக்கும். ஸ்டெப் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஜீரோதாவுடைய ஃபண்டிலே வந்து கொலாட்ரலில் கீழே வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்படி தான் அதோட ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் அதை பண்ணிக்கலாம். இதுக்குன்னு டைம் பீரியடும் வந்து இருக்குது. அதாவது காலையில் நீங்கள் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே மட்டும்தான் இந்த பிளட்ஜ் ரெக்வஸ்ட் உங்களால் கொடுக்க முடியும். இதை தாண்டி இந்த டைமை தாண்டி கொடுத்தீங்க அப்படின்னா எரர் வரும், உங்களால் பண்ண முடியாது. இதே நான் உங்களுக்கு கைட்டோடைய வெப் ப்ரௌசர்லேயும் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜீரோதா கைட் ப்ரௌசரை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஐடியை கிளிக் பண்ணலாம், கன்சோலை கிளிக் பண்ணலாம். கன்சோல் ஓப்பன் ஆகும். போர்ட்ஃபோலியோ இருக்குது, போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். ஹோல்டிங்ஸ் வரும், ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளட்ஜ் ஹோல்டிங்ஸ்னு இருக்கும். நம்ம அந்த ஆப்பில் என்ன பார்த்தோமோ அதே டீட்டெயில் தான் இங்கேயும் வந்து வரும். என்னென்ன ஸ்டாக்கு அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை நம்மளால் டச் பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஹேர் கட் பர்சன்டேஜ் எவ்வளோ, அதோட ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோ கொலாட்ரல் மார்க்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஸோ டிக் பண்ணிவிட்டு அதோடைய குவான்டிட்டியை ஹோல்டிங்லேருந்து நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டால் மாற்றிக்கலாம், இல்லைனா விட்டுட்டு கண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 2 ஸ்டெப் இருக்குது. முடிச்ச உடனே கொலாட்ரல் அடுத்த 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஃபீச்சர் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சிரமப்படாமல் ஹோல்டிங்கை ப்ளட்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இருக்குது. இங்கே பர் ரெக்வஸ்ட்டுக்கு ₹30 ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து ஆகும் இந்த ப்ளட்ஜிங்க்கு. அன்பிளட்ஜுக்கு ஃப்ரீ தான், எந்த விதமான சார்ஜஸும் வராது. 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதோட ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லு, பெண்டிங்கு, ஓவர்டியூ, ஃபெயில்டுன்னு ஜீரோதாவுடைய கைட்டில் ஹோல்டிங்ஸில் பி அப்படிங்கிற சிம்பிளில் வந்து தெரியும். அதாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக பெண்டிங்கு அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஓவர்டியூ குவான்டிட்டிஸை வந்து சேம் டேயில் மறுபடியும் நம்மளால் ப்ளட்ஜ் பண்ண முடியாது, அதையும் தெரிஞ்சுங்க. ஹேர் கட்டோட எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், அதை நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் ப்ளட்ஜ் பண்ண ஸ்டாக்ஸை எப்போ வேணாலும் உங்களால் வந்து செல்லும் பண்ண முடியும். இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ புதுசாக அப்டேட் ஆகிருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து ஜீரோதாவில் கிடைக்கிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்காக உடனே வீடியோவை கூட காத்திருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.